நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள். சட்டமன்ற தேர்தல் வருகிற போது 2021 தேர்தலில் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு நீங்க தேர்தலை சந்திக்கிறதுனால உங்களுக்கு ஒரு எளிதான நுழைவாக இருந்தது, வெற்றியை பெற முடிந்தது. ஆனா இப்போ நீங்க 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு நீங்க 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி சுலபமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான வேலைகளை தொடங்கி இருக்கிறீங்க தேர்தலை முன்னிட்டு? இதுக்கு நம்முடைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக சமீபத்தில் ஒரு நூலை வெளியிட்டார், தென் திசையின் தீர்ப்பு அப்படின்ட்டு. அந்த தென் திசையின் தீர்ப்பு என்பது எப்படி நாடாளுமன்ற தேர்தலை திமுக கூட்டணி கட்சிகளோடு மேற்கொண்டது, எப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை, இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு வெற்றியை பதிவு செய்தது என்பதை சொன்னதுதான் தென் திசையின் தீர்ப்பு என்கின்ற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றபடி இந்த தேர்தல் என்பது, வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது, நாங்கள் வாக்காளர்களை எப்படி நம்புகிறோம் என்றால், அந்த 2021 தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் என்கின்ற அந்த ஒற்றை நம்பிக்கையில் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். 200 அப்படின்னு ஒரு இலக்கை வச்சிருக்கிறாரு. 200ன்ற இலக்க 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஒரு ஆளும் கட்சி எந்த விதமான அதிருப்தியும் இல்லாம அந்த எண்ணிக்கையை பெற முடியுமா? அது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, இது நாடாளுமன்ற தேர்தலில் 400 பார்னு ஒரு குரல் ஒலிச்சது இல்ல, மோடிஸ் கேரண்டின்னு ஒரு குரல் ஒலிச்சது இல்ல, அதுக்கப்புறம் அவர்கள் சரிக்கு விழுந்தார்கள் இல்லையா? அப்படி இல்லாமல் எங்களுக்கு இது போதும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சொல்லுகின்ற எண்ணிக்கை இது அதீத நம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளாமல் இதுதான் மிகச்சரியான எண்ணிக்கையாக இருக்கும். மற்றவர்களுக்கு மிச்சம் இருப்பது போகட்டும் அப்படிங்கிற முறையில தான் நீங்க எடுத்துக்கணும். 400 பார் என்று சொல்லும் போது மக்கள் எப்படி அந்த தலைவரின் முகத்தில் கரியை பூசினார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அதை தவிர கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. கூட்டணி ஆட்சி என்பது பெரும்பான்மை இல்லாமல் மற்றவர்கள் தோளில் ஏறி இப்போது ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஆட்சி தான். ஆனால் அந்த நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராது. இப்போது 40க்கு 40 ஜெயித்ததை போல் 200 என்று எங்களுடைய தலைவர் சொன்னாலும் நாங்கள் 234 தொகுதியிலும் வெல்லுவோம் என்பதுதான் உண்மை.